அம்மா ஆசையா வச்ச வேற விரும்பாண்டின்னு இருக்க, இல்ல நீ வேற ஏதோ ஊட்டிட்டு பார்க்க சொல்றியா? நீ என்ன வேற சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச வேற சண்டியர் தானே. ஆமா, நல்லவன் ஆய்க்கர் என்ன சொன்னாரு? ஆரம்பிச்சாராம என்னன்னு கேட்டாரு. என் பூமி இப்ப நானு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? போயிட்ட சொல்ல போறேன் சொன்னேன். அதான் என்ன சொன்னேன்னு கேட்டேன். இந்த வட்டாரத்திலே 20 அடியில தண்ணி வர்றது என் கிணத்துலதான். கூட விக்க மாட்டேங்கியான்னு மரியாதையா சொல்லி அனுப்பிச்சா. நிலத்தை கேட்க எங்க போறியா? தேனிதானே வரும். சொன்ன தேனி வரோம்னு அண்ணா நீ தானே சொன்ன. இல்ல வேற இடத்துக்கு போற விடுறா வண்டியா. அப்ப விட்டுருவோடா. எடுத்து சொல்லப்பா. ஐயா அப்பதான் வண்டி. ராத்தி குடிச்சிட்டு வந்து அந்த கூட்டாளி அத்தனை பேருக்கும் சோறு வைக்க சொல்லி கிளவி எழுப்பியிருக்கேன். தூங்குற கிளவி முகத்துல பக்கெட்டோட பச்சை தண்ணி ஊற்றிருக்கேன். மூச்சு தண்ணி செத்து போச்சு. முரட்டு விளையாட்டு விளையாம முடிஞ்சு போச்சு. என்னடாச்சு? என்ன என்னாச்சு? ஆத்தா தூங்கிக்கிருச்சு. அண்ணன் எழுப்பி தண்ணியை மூஞ்சில ஊத்துச்சு. தொட்டு பார்த்து பச்சை தண்ணி ஊத்தினலாடா. அழுது என்ன புலம்பு என்ன போனது போனது. மகராசி மண்ணை விட்டு போனியோ. போயிட்டு இப்பதான் வர்றேன். ஏரிக்கரை ஓரமா கடைசி நல்லா விரும்பாண்டிது. ஏரிக்கு அங்கிட்டு நல்ல நாய்க்கணும். இக்கரையில நிலத்தை வளைச்சு போட்டா மீன் பிடிக்கிறதுல இருந்து நிலத்தடி நீரை மடக்கிறது வரைக்கும் எல்லாம் செய்யலாம். சுப்புத்தாய் சேர்த்தது நல்ல நாயக்கர் பணத்தை காட்டி மடக்கி போட்டுருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். உட்கார் உட்கார். அது நடந்துருச்சு. விரும்பாண்டி போதும் குடிச்சது. நீயும் கூடவே குளியில் இறங்க போறியா? இனிமே உன்னை பார்த்துக்க ஆள் இல்லை. இந்த குதிர்ச்சாலி பிரதேசோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு 4 காசு சம்பாரி கல்யாணத்தை கட்டிக்க. வேணாம், நானும் எங்க மாமா அவங்க நான் விவசாயம் பண்ண போறேன். அது மட்டும் செஞ்சா போதுமா? சம்சாரம் புள்ள குட்டி வேணாம். சம்சாரம் வேணும் போல இருந்தா அபிசாரிக்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட பேசுற பேச்சாது. இன்னைக்கு நீ தண்ணி போட்டிருக்க. போலீஸ்காரர் கண்டுபிடிச்சாரா? விட்டா இங்கேயும் ஒரு வாட்டு வாட்டுது. ஐயா சொன்ன மாதிரி அப்பத்தாளோட குழியில் இறக்கிறாரு. சரி சரி, அதை விட அப்பத்தாவா மயானத்துல அடக்கம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன். யார் அப்பத்தாவா? உங்க அப்பத்தாவாப்பா. அதான பார்த்தேன். அதெல்லாம் உங்க அப்பத்தால அடக்கம் பண்ணிக்கிறீங்க. எங்க அப்பத்தாளுக்கு இங்க இடம் பார்த்தாச்சு. இன்னைக்குள்ளதான் நான் எங்க அப்பத்தால போதைக்க போறேன். எங்க கிணத்துலையா? நம்ம வழக்கத்திலேயே கிடையாதப்பா. அப்பத்தா என்ன பிள்ளையாரா? மருத்துவம் பேசிட்டு என்னோட நிலத்துல புதைக்க போறாருங்க. கிருத்தனமா பேசாத. போங்கடா, பின்னாடியே வந்துக்கிட்டு. அப்புறம் சரக்கலாம் போடா. கிணறு என் கிணறு எனக்கு தெரியாத. சரி, உனக்கு தெரியும். நல்லம்ம நாயக்கரு நம்ம நிலத்துக்கு நிறைய பணம் கொடுப்பாரு. அப்பத்தான் அங்க புதைச்சேன்னு வச்சுக்க, நிலத்தோட மதிப்பே போயிடும். எங்க அப்பத்தால இந்த நிலத்துல புதைச்சா நீ கைது பண்ணுவியா? போலீஸ் கைது பண்ணுவா? மெதுவா பேசுறேன், நமக்குள்ளதானே பேசிக்கிறோம். கைதெல்லாம் பண்ண மாட்டேன். நிலத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிருமேன்ற. எங்க அப்பத்தால எனக்கு மதிப்பு. அது வந்து பேச முடியாது. நல்ல மனாய்க்கிறாரு சரி, கொத்தாடுத்தவனா சரி. ஆபா உங்களா வந்திருக்காங்கப்பா. எங்க மாமா இங்க வா. நானும் எங்க மாமாவை இங்க விவசாயம் பார்க்க போறேன். அத்தனை ஏக்கர்ல விவசாயம். அப்படியா? விவசாயம் பார்க்க போறீங்களா? நான் விவசாயம் பார்க்கறதாவது வைத்தியம் தான் பார்க்கணும். சரிமா, கொஞ்சம் வாங்க. அண்ணன் ஒரே கலாட்டா பண்றாரு. நீங்க வந்து சொன்னாதான் கேட்பாரு. நல்லா ஊத்தி குடுத்துட்டு இப்ப வந்து கலாட்டா பண்றான்னு சொல்றியே. ஏன்டா இளவ எடுக்கிற? வாடா அங்க பாருங்க. விருமாண்டி ஏன்டா குடிச்சுட்டு அடுப்பு பண்ற? பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாடா, வந்துருடா. நீங்களா 3 சாமி கும்பிடுறவங்கள எங்க அப்பா தான் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. 5 சாமி கும்பிட சொல்லி
நிலம் நீர் ஆகாசம் காத்து நெருப்புன்னு 5 சாமி உம்முன்னு ஒரு சாமி தப்பு விட்டாலும் பஞ்சம் வந்துடுறேன். மேல்கதிர் வீட்டுக்கு நடுக்கதிர் மாட்டுக்கு வேர் மண்ணுக்கு அப்படி விட்டதுனாலதான் இங்க 15 அடியில தண்ணி. இங்க பணக்கார பாயில எல்லாம் ரத்த காட்டேரி மாதிரி தண்ணியை உறிஞ்சி இப்ப இந்த வட்டாரத்திலேயே 250 அடியில பம்பு செட்டு போட்டு உறிஞ்ச வேண்டியதா இருக்கு. வேண்டாம் வேண்டாம் மரியாதை எல்லாம் பேசாத ராசா அப்ப நீங்க சொன்னா பேச மாட்டேன். பெரிய மனுஷங்களா பாஜனங்களா மரியாதை எல்லாம் பேசல. நானு இங்கதான் விவசாயம் போங்கடா. அண்ணே அப்பதால புதுக்கு தோண்ட குடியில இருந்து ஊத்தலி வருதுனே. பெரிய மனுஷங்களா இங்க வாங்கடா பெரிய மனுஷன் நீயா வர மாமா நம்ம வீட்டுல ஏதாவது இல்ல. இங்க பாருங்க அப்பத்த எங்க அப்பத்தா ரத்தம் ஊத்தி வளர்த்த பூமிடா இது பூமி இல்லடா. எங்க அப்பத்தா இது வேலை வேண்டாம். எங்க அப்பத்தா உடம்புடா. இது உங்களுக்கு கொடுத்த நாயக்கர் விரோதம் நல்லதில்ல. பேர் தான் நல்ல நாயக்கன், ஆனால் நல்ல பாவம் மாதிரி. நாயக்கர் விட்டு வச்சாலும் அவன் குடிச்சே செத்துருவான் போல. அப்போ சௌரியம் நாதி இல்லாத நிலமாயிரும். ஆனால் பஞ்சாயத்து நல்ல நாயக்கன் உள்ள விட்டு வைப்பா நல்ல நாயக்கன். கூடி குழவி பேசி தரகு பண்ணி நாயக்கனுக்கு வாங்கி கொடுத்துருவேன். அண்ணே என்ன ஒண்ணு நீ பேசல? இல்லண்ணே வேற பேசிட்டு இருந்தோம்ண்ணே. தெரியும்டா பள்ளி விடுத்த நீ சண்டினாச்சே. அண்ணே என் ஸ்டேஷன் இருக்கிறது நல்ல நாயக்கன் வீட்டில் தான். ஆனால் என் மனசு பூரா சின்ன கோளாறு வட்டியில் தானே. தேவர உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்க. சாதிக்காரனை விட்டுட்டு நாயக்கனுக்கு தரவு பேசுனா அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். நீ என்ன பண்றது? இந்நேரம் நல்லவன் நாயக்கன் 4 குறிச்சு மணி அடிச்சிருப்பான்.